பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இன்னைக்கு எந்தெந்த ஃபேமிலிலாம் வந்தாங்க? என்னலாம் சொன்னாங்க? என்னடா குடும்பம் அப்படின்னு உங்களுக்கு எந்த குடும்பம் தோணுச்சு? 4 ஃபேமிலியும் சொன்ன விஷயம் கரெக்ட்டா இருந்துச்சா? நேத்து ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு? ஆனா இந்த ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதெல்லாம் என்ன? எப்படி? அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபேமிலி டே 2 அதாவது ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல 2வது நாள் வந்து 4 ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் நானு. என்னன்னா, நேத்து வீடியோல கேட்டிருந்தீங்க, ஏன் ரயான் ஃபேமிலிய பத்தி ரொம்ப பட்டும் படாத மாரி பேசியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் ரயான் ஃபேமிலி, அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அவங்களுடைய பையன் வந்து நல்லா இருக்கணும். அந்த பையன் வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு அவங்க வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பட் அவங்க கேமரா கான்ஷியஸே இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. மேபி அப்படி இருந்திருந்துச்சுன்னா, அவங்க நெறைய விஷயங்கள நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரயானுக்கே போய் பேக் ஃபயரா முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. அத ரயான் வந்து கரெக்ட்டா அனுசரிச்சு, அத கரெக்ட்டா புரிஞ்சு, அவங்க போனதுக்கப்புறம் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணாம, அத யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பொய்யா? வெளிய எப்படி போயிருக்கான் அப்படிங்கிறது. பட் அது ரயானுடைய ஸ்டாண்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் அது இன்னும் கேம் விளையாடும்போது தான் தெரியும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரயான் என்ன மாரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு தெரியும். பட் ஆனா, ரயானுடைய அந்த கிராஃப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் அதுவும் அவங்க சிஸ்டரும், அவங்க அம்மாவும் வந்துட்டு போனதுக்கப்புறம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். டே 2 ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சிருந்தத தாண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ஃபேமிலி வந்திருந்தாங்க. சௌந்தர்யா ஃபேமிலில அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பிய தாண்டி, அவங்க அப்பா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. "யாருக்கு உங்களுக்கு முரண்பாடு?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஃபேமிலியா வந்து. சௌந்தர்யா ஃபேமிலில வந்து அவங்க அப்பா வந்து கேட்க போறாரு, யாருக்கு முரண்பாடுன்னு. நானா அங்க இருந்திருந்தேன்னா, என் பொண்ணு தான் சார் எனக்கு முரண்பாடா இருப்பாங்க. முரண்பாடு என் பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தோம். லைவ் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது அவர் சொன்ன விஷயம். என் பொண்ணு மேல தான் எனக்கு முரண்பாடு அப்டின்னாரு. ரொம்ப ஜென்யூனான பெர்சன் அவரு. அவங்க அம்மாவும் ரொம்ப ஜென்யூனான பெர்சன். பின்னாடி போய் பேசாத. ஜாக்லின் உனக்கு இப்போ ஏதாவது உனக்கு ஜாக்லின் மேல முரண்பாடு இருந்தா, நீ நேரடியா கேளு. நேரடியா பேசு. ஏன் பின்னாடி போய் பேசுற? நல்லத கத்துக்கோ. நல்ல விஷயங்கள பத்தி பேசு. அப்படிங்கிற மாரி ரொம்ப அழகா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே தெரியுது. சௌந்தர்யா வந்து வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. அவங்க வந்து வீட்ல வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஆ இதெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லிக் குடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா, மேபி ஒரு சில ரியாக்ஷன்ஸு, அந்த நடிக்கிறான்னு சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அத வந்து சௌந்தர்யா இதுக்கப்புறம் இத சீரியஸ் நோட்டா எடுத்துக்கிட்டு, நம்மள வந்து நம்ம சிரிச்சாலோ, நம்ம முடிய இப்படி இது பண்ணாலும் நெறைய ஃபேன்ஸ் வெளிய இருக்காங்க. அதனால நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்னு நெனைக்காம, லைஃப்ல நம்ம ஏதாவது லெசன் கத்துக்கணும். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து நம்ம லைஃப்ல பெர்சனா ஒரு லெசன் கத்துக்கணும். நம்மளோட கேரக்டர வந்து இம்ப்ரூவைஸ் பண்ற மாரி ஒரு விஷயத்த கத்துக்கணும் போணும் அப்டின்னா, கண்டிப்பா இத வந்து அவங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன் நானு. நெறைய டைம் கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட் வரலையா? என் ஃப்ரெண்ட் விஷ்ணு வரலையா? ஃப்ரெண்ட் வரலையான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. பட் டிசப்பாயின்ட்மென்ட் பிக் பாஸ் உள்ள விடல போல. ஸோ அது ஏன்னு தெரியல. அவங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப சூப்பரா அழகா பேசினாங்க. ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சு. நல்ல விஷயமாவும் இருந்துச்சு. அவங்க வந்து பேசினது, அவங்க பண்ணது எல்லாமே. அப்புறமா ராணுவ ஃபேமிலி. ஸோ இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப எப்படா இவங்க போவாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபன் ஓவர்லோட் ஆகும் இல்லைங்களா? ஸோ எப்படா போவாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபன் ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு. அவர் வந்து அவர் பேசினது, அந்த பாசிட்டிவ் எல்லாம் தாண்டி, அது எண்ட் ஆஃப் த டே ஐய்யயோ! எப்படா போவாங்க? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாருமே வந்து ராணவுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. "தம்பி நீ தப்பே பண்ணியிருந்தாலும் என் பையன் தான்" அப்படின்னு ஒரு சில பேரன்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதே பேரன்ட்ஸ் தான் ராணவோடைய பேரன்ட்ஸ். அவர் நல்லா அவருடைய குரோத்தா இருக்கட்டும், அவரோட விஷயங்கள் எல்லாமே தாண்டி அவங்க அம்மா எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட விட்டு குடுக்கல அவங்க அம்மாவும், அப்பாவும். "என் பையன் வந்து நல்லா இருப்பான். என் பையன் இது பண்ணா நல்லது தான் இருக்கும். என் பையன் திருத்திக்கணும்" அப்படிலாம் எதுவுமே கிடையாது. "நீ நல்லா பண்றா, இன்னும் நல்லா பண்ணு. வீக்கெண்ட்ல நல்லா பேசு" அப்படிங்கிறாங்க. வீக்கெண்ட்ல விஜய் சார் சொல்றாரு. அவர் சொல்ற பாயிண்ட்லாம் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. அத பயன்படுத்திக்கோ. நீ ஒரு லாயர். நீ வந்து ஒரு அட்வொகேட் படிச்சிருக்க. அப்ப நீ நல்லா பேசணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாரு அவங்க அப்பா. ரொம்ப நல்ல விஷயம் கூட. நல்லா அவரு பேசணும் இன்னும். ஏன்னா நல்லா பேசினா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில. கராத்தே கிளாஸ்லாம் எடுத்தாங்க. ஒரு மாரி ஹூ, ஹா, ஹூன்னு ஃபன்னா போயிட்டு இருந்தது. கேர்ல்ஸ்லாம் நிக்க வச்சு, அந்த வீட்ல இருக்கிற பெண் புடையலாம் நிக்க வச்சு கராத்தே சொல்லிக் குடுத்து தற்காப்பு கலைகள் சொல்லிக் குடுத்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, ஆண்களுக்கு ஒரு தற்காப்பு கலைகள் சொல்லிக் குடுங்க, பெண்கள் இருந்து அப்படின்னு சொல்லும்போது,
படார்னு காலில் விழுந்துருங்க அப்படின்ட்டாரு. அதான் இருக்கிற மிகப்பெரிய தற்காப்பு கலை அப்படிங்கிறத அடித்து சொல்லிட்டு போனார். ஸோ அது ப்ராக்டிக்கலாகவும் அது வந்து உண்மையா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வெளியே இருந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ராணாவுடைய ஃபேமிலியில் வந்து அவங்க சிஸ்டர் முரண்பாடு கேட்கும் பொழுது சௌந்தர்யாவை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்ஷிதா சொன்னாங்க, இன்னும் ஜெஃப்ரிலாம் சொன்னார். அவங்களும் சொல்லிட்டு அடிபட்டதுக்கப்புறம் சாரி நான் ரொம்ப தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அட்லீஸ்ட் அப்பாலஜிஸ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து டாக்டர் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. டில் வீக்கெண்ட் வரைக்குமே நீங்க வந்து அத வந்து எடுத்துக்கல. அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாரி பொலிச்சுன்னு அடிச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சௌந்தர்யாக்கு தேவ தான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க எங்க வேணா ஜட்ஜ் பண்ணுங்க. ஒருத்தவங்க வந்து பிசிக்கலா ஒருத்தவங்க அ ஹர்ட் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அத இவ்வளோ நீங்க கேஷுவலா எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ சம்வாட் உங்களுக்கு வந்து ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். சௌந்தர்யா விஷயத்துல நான் 2 விஷயத்த வந்து நான் சோசியல் மீடியால பார்க்குறேன். ஒண்ணு வந்து ஒரு சிலர் பேர் சௌந்தர்யா என்ன பண்ணாலும் திட்டுறாங்க. அவங்கள பார்த்தாலும் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. ரொம்ப ஒரு மாரி அப்நார்மலா இருக்கு. ஒரு சில பேர் சௌந்தர்யா என்ன பண்ணாலும் பாராட்டுறாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலும் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. ரொம்ப அப்நார்மலா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்கள ஒருத்தவங்க வந்து உங்கள ரொம்ப ஈர்க்கிறாங்க. இந்த போட்டியாளர்கள் வந்து எனக்கு ரொம்ப பெர்சனலா பிடிச்சிருக்குன்னா, ஓகே. பட் பிடிச்சவங்க தப்பு பண்ணாலும் அத சுட்டிக்காட்ட கத்துக்கங்க. நீங்க வந்து ஒரு ரிவ்யூவரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ட்வீட் போடுறீங்க. நீங்க சோசியல் மீடியால வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா, புடிச்சவங்களும் தப்பு பண்ணுவாங்க. அது தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்க அத எப்படி மாத்தி பண்ணியிருந்திருக்கலாம். இத பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற உங்க கருத்துக்கள வெளிப்படையா வைங்க. அதுதான் உங்கள நம்பி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும், உங்களுடைய ஃபேன்ஸ், உங்க சர்க்குலேட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நல்லதாவும் இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த 2 பீப்பிள்ஸ் பவித்ரியா அண்ட் அன்ஷிதா. ஸோ இவங்க 2 பேரோட ஃபேமிலி வரும்பொழுது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபேமிலில வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்சனலா இரிட்டேட் பண்ணது பவித்ராவுடைய தம்பி. ஏன்னா, அவரு வந்து உங்களுக்கு முரண்பாடு இருக்கான்னு கேட்டதுக்கு, முரண்பாடு இருக்கு அப்புட்ன்னு சொல்லி சொன்னாரு. அத தாண்டி அவர் எல்லாத்தையும் பெர்சனலா போய் நீ ரொம்ப பேசாத, நீ ரொம்ப இது பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப அத பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டர் உள்ள இருக்காங்க. அவங்க இவ்வளோ நாள் உள்ள இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்க பெர்சனல் அட்வைஸ் குடுக்கணும். நீங்க இப்படிலாம் இங்கலாம் பண்ணியிருந்திருக்கணும். இங்கலாம் நீங்க வந்து அமைதியா இருந்திருக்கணும். இங்கலாம் நீங்க வந்து ஓப்பன் அப் ஆயிருக்கணும். இத நீங்க தாண்டிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா மூஞ்சில அடிச்ச மாரி பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப ஏத்துக்கிற மாரி எனக்கு தெரியல. நீங்க வளவளா கொழகொழன்னு பேசாதீங்க. பின்னாடி போய் பேசாதீங்க. பின்னாடி போய் பேசாதீங்கன்னு இன்சிஸ்ட் பண்றீங்க. அப்புறம் நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நாமினேஷன் வந்து நாமினேஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாமினேஷன் பண்ணிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் கூட உங்களுக்கு இல்ல. ஸோ அந்த மாரிலாம் நீங்க வந்து உங்க உங்க சிஸ்டர் ஓகே. பவித்ரா வந்து இத்தன நாள் வந்து ஒருத்தவங்க உள்ள இருந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது. பட் இதுக்கப்புறம் அவங்க எப்படி டைட்டில் வின் பண்ணணும்? அவங்களுடைய கேம எப்படி க்ரோ பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க கான்சிடர் பண்ணி பேசினா நல்லா இருந்திருக்கும். பட் பிக் பாஸே வார்னிங் குடுத்துட்டாரு. நீங்க வந்து இந்த மாரி பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு வார்னிங் குடுத்தாரு. ஸோ பவித்ராவுடைய அந்த குட்டி பையன் ரொம்ப சூப்பரா இருந்தான். அப்புறம் அவங்களோட சித்தி நல்லா இது பண்ணாங்க. பட் அவங்க பவித்ராவோட தம்பி மட்டும் கொஞ்சம் ஓவரா பேசின மாரி இருந்துச்சு. நேத்து எப்படி வந்து ரயானுடைய சிஸ்டரோ, இன்னைக்கு வந்து பவித்ராவுடைய பிரதர். அன்ஷிதா ஃபேமிலி பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பரான ஃபேமிலி. ரொம்ப அழகா பேசுனாங்க. உள்ள கூட்டு போய் பேசும்பொழுது அவங்க சொன்ன 2டே வார்த்தை அவங்க தம்பியும், அவங்க அம்மாவும் ஓவரா பாசம் வைக்காத, ஓவரா வந்து அழுகாத. இது 2யும் அவங்க சொன்னாங்க. இத மட்டும் சொல்லிட்டு வெளிய கூட்டு போயிட்டாங்க. இத பத்தி வேற எதுவும் உங்கள்ட்ட பர்சனலா சொல்றதுக்கு இல்ல. நல்லா கேம் ஆடுற, நல்லா கேம் ஆடு. பட் இது 2யும் மட்டும் குறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மத்தபடி அவங்க எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஜோவியலா, ஒரு குறையே சொன்னாலும் அந்த குறைய வந்து ரசிக்கிற மாதிரி, ரொம்ப குத்தாம, ஹர்ட் பண்ணாம பேசுனாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்க ஃபேமிலிய பார்க்கறதுக்கு. நம்பளும் அன்ஷிதா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய ரிவ்யூ மூலியமா, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆனா ஒரு அந்த பீக் வரும்போது என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்றத மறந்து வார்த்தைகள் நெறைய விட்டுர்றாங்க. ஸோ அத நம்பி பேசுறாங்க. அவங்கள வந்து டக்குன்னு மூஞ்சியால அடிச்ச மாரி பேசுறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும்னு சொன்னது, அதையும் அவங்க அம்மாவும், அவங்க தம்பியும் வந்து பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹோல்சம் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. இவங்க யார்கிட்ட முரண்பாடுன்னு கேட்கும்பொழுது, அவங்க வந்து சொன்னது வந்து ஜாக்லினையும் வந்து நம்ம அப்புறமா மஞ்சரியும் சொன்னாங்க. என்னன்னா, அந்த விஷயத்துல நீங்க சொன்னது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சாப்பாடு குடுத்து பாசத்த ஊட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க. அது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் அத நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதையும் ரொம்ப ஹார்ஷா சொல்லல அவங்க. ஸோ அதான் முக்கியமான விஷயமே. அருண் பிரசாத்த வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து வந்த ஒரு 3 ஃபேமிலி வந்து அருண் பிரசாத் மேல முரண்பாடுகள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத் நீங்க தான் ரொம்ப புடிச்ச பெர்சன் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அந்த டோனே மாறிடுச்சு அப்படியே.
நேத்து வரைக்கும் டவுனா இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு நீங்க அண்ணினா மாறுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நேத்து வரைக்கும் அம்பிய பிதாமகன்லாம் சொன்னாங்க. செம்ம காமெடியா இருந்துச்சு. பிதாமகன்ல வந்து இப்படி விக்ரம் உட்கார்ந்திருப்பார் இல்லைங்களா? அந்த மாரி உட்கார்ந்திருக்கீங்க. நல்லா இல்ல. தயவு செஞ்சு அண்ணினா மாறுங்க. நீங்க பழைய கேம் விளையாடுங்க. அதான் மக்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. நாங்களும் அததான் சொல்றோம் அருண் பிரசாத் கிட்ட. ஓப்பனா பாவுங்க. நெறைய குற்றங்கள் வரத்தான் செய்யும். நீங்க பேசின வார்த்தைகளுக்கு உங்கள பேச தான் செய்வாங்க. பட் அத தாண்டி அடுத்து நம்ம எப்படி கரெக்ட்டா கொண்டு போணும் அப்படிங்கிறத நம்ப வந்து தீர்மானிக்கணும். நம்ப முடிவு பண்ணணும். ஐயோ! நம்மள திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூலையில உட்காரக்கூடாது. இத வந்து கரெக்ட்டா அன்ஷிதா ஃபேமிலி வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அருண் பிரசாத்தோடைய ஃபேமிலி அவங்க ஃபேமிலி வரணும். முத்துக்குமரன் ஃபேமிலி வரணும். ஜாக்லின் ஃபேமிலி வரணும். ஜெஃப்ரி ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த எண்ட் ஆஃப் த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து வைக்க போறாங்க. ஜாக்லின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் எங்க அம்மா வந்திருப்பாங்கன்னு நெனச்சேன். எல்லாத்துக்கும் வந்து காஃபி போட்டு தர்றாங்க. எல்லாரும் காஃபி குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்த மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஜாக்லின் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே மோஸ்ட்லி இந்த 2 நாளா சொல்றேன் நானு. எல்லாருடைய அந்த ஓப்பன் அப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக், சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேரும் வந்து ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா இந்த ஃபேமிலி ஃபீஸ் டாஸ்க்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் மாறப்போகுது. நெறைய அந்த டாஸ்க்ல நெறைய முரண்பாடுகள் வரப்போகுது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் அ ஹியூமனா அவங்க உள்ளுக்குள்ள வந்து நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இந்த ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சு, அடுத்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப வெளிப்படும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படிங்கிறத. இன்னைக்கு வந்த ஃபேமிலில உங்களுக்கு என்னடா இது ஃபேமிலி அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோண ஃபேமிலி எதோ அந்த ஃபேமிலிய பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.